நீங்கள் புக்கு படிக்க படிக்க 3 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற அடிமைத்தனம் போயிடும். 2வது, புதிய புதிய சிந்தனைகள் வரும். 3வது, உங்கள் பிள்ளைகளை அறிவாளிகள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அறிவாளிகளை அவளுக்கு முன்னால் காட்சி அளிக்கணும். ஒரு காட்டில் ஒரு ராஜாவும் மந்திரியும் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க கூட வந்த பரிவாரங்களை விட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க. வழி தெரில, எப்படி காட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு தெரில. அப்போ இந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு. உடனே ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு எங்கே இருந்தால் தண்ணி எடுத்துனுவான்னா. அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஐயோ ஒரே காடாக இருக்குது, இங்கே தண்ணியே கிடைக்கல. ஐயோ இப்போ எனக்கு என்ன தண்ணி வேணுமே, என்ன பண்ணுறதுன்னப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்து நேர்கிறான். இவனை கேட்டு பாருண்ணா. மந்திரி சொன்னால் இவனே குருடனாக இருக்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு. ஐயா இந்த பக்கம் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா, ராஜாவுக்கு தண்ணி வேணும்னா. அப்படியான்ட்டு அவன் என்ன பண்ணான், அந்த குருடன் ஒரு பக்கம் நின்று அப்படின்னா, இன்னொரு பக்கம் நின்று 4 பக்கம் அப்படி மூக்கை உறிஞ்சி பார்த்துட்டு, இந்த பக்கம் போங்க ஒரு குளம் இருக்குதுன்னா. அதே மாதிரி போனால் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிரா அந்த குருடரை கூப்பிட்டு எப்படி தெரியும்? ஐயா கடவுள் எங்களுக்கு கண்ணை தான் பிடிங்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. அதான் கடவுளுடைய, ஒரு உறுப்பை பிடிங்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. எனக்கு கண்ணு தான் இல்லையே தவிர மூக்கில் உறிஞ்சிற சக்தி நல்லா இருக்குது. 4 பக்கமும் உறிஞ்சு பார்த்தேன், இந்த பக்கம் வந்து குலுங்காத்து வந்துச்சு, கூடுதலாக வந்துச்சு. அதனால் இந்த பக்கம் குளம் இருக்குன்னு நினச்சேன், சொன்ன குளம் இருந்துச்சு. நான் ஆஹா அருமையான அறிவாளி, இவனுக்கு ஒரு வேளை பிச்சை சோறு போடுன்னா ராஜா. உடனே அரண்மனையில் தான் அவனுக்கு பிச்சை சோறு போட்டான். அரண்மனைக்கு போயிட்டான். அங்கே போனோடனே இந்த ராஜா கிட்ட ஒரு 3 வியாபாரிகள் வந்து முத்தெல்லாம் விற்றான். இதில் எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும். டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சு அவனை கூட்டுவாங்கண்ணா. கூட்டினு வந்து இந்த 3 முத்தில் எது நல்ல முத்துன்னு சொல்ல முடியுமாண்ணா. அந்த பிச்சைக்காரன் 3 என் உள்ள கையில் வைங்க சொல்கிறான்னா. ஒன்று வச்சு எடுத்தாங்க. 3 வச்சோன்னே 2 ஓகே பண்ணிட்டு 1 சரியில்லைன்ட்டான். ஏன்னா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது, இது சரியில்லைண்ணா. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான். இது எப்படியா சொன்னேன்னா, இல்லைங்க நல்ல முத்தை வச்சா அந்த சூரிய ஒளி கையில் படணும், இந்த ஒரு முத்தில் மட்டும் கையில் ஏதோ தடுத்துச்சு, அப்போ நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டான். ஆஹா அருமையான அறிவு, இனிமேல் டெய்லி உனக்கு அரண்மனையிலேருந்து பிச்சை சோறு போடுங்கன்ட்டான். சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தனியாக வைக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. இப்படி எல்லாத்தையும் சொல்கிறானே, அவனை கூப்பிட்டு இன்னொரு நாள் கூப்பிட்டு ஒரு நாள் தனியாக கூப்பிட்டீங்க, வா எல்லாம் சொல்கிறியே என்னை பற்றி ஏதாவது சொல்லன்னா. அதுக்கு பிச்சைக்காரர் சொன்னால், வானா சார் சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க, சும்மா சொல்லு. வேணாங்க சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. நான் தானே கேட்குறேன், சொல்லு. யாரும் இல்லை சொல்லு. சொன்னால் கோச்சிப்பீங்க, சொல்லு. அப்புறம் கோச்சிக்கூடாது, கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. நீங்கள் ஒரு ராஜாவே இல்லை, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தானா. என்ன பார்த்து பிச்சைக்காரனியா பார்த்தீங்களா, கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் அதுக்கு தானே சொல்ல மாட்டேன். எப்படி சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பிச்சைக்காரன் வேணா உங்கள் அம்மா போய் கொள்ளுங்கன்னா. ராஜா கிடக்கணும் அவங்க அம்மாட்ட போட்டோம். அம்மா என்னம்மா நான் வந்து ராஜா இல்லையாண்ணா. அவங்க அம்மா, ஆமாண்டா வெளியே சொல்லாதரா, எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருந்து உங்கள் அப்பா ரொம்ப திட்டினார்னு, நீ எனக்கு பிரசவம் ஆகும்போது பொம்பளை பிள்ளை அங்கே ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருந்து ஆம்பளை பிள்ளை எடுத்துன்னு வந்தா. அதுதான்டா நீ இங்கே அரசால வேண்டியது எங்கேயோ பிச்சை எடுத்துனுக்குது, நீ எங்கேயோ பிச்சை எடுக்க வேண்டிய, நீ ராஜாவாக இருக்கிறான்னா. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இந்த உண்மை இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்லுது. இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும், நேரம் வந்தான். டே அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிச்சைக்காரன் பையன் தானே எங்கள் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது எப்படி நீ கண்டுபிடிச்சான்னா. அதுக்கு அவன் சொன்னான், உன்னை முதல்ல காட்டில் பார்த்தேன், அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ பிச்சைக்காரன் பையன் தான். எப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு உதவி செஞ்சா ஒரு பொண்ணை கொடு முத்த கொடுன்னு சொல்லுவான். நீ ஒவ்வொரு முறையும் பிச்சை சோறு போடு பிச்சை சோறு போடுன்னு பார்த்தியா, அப்பயே முடிப்பட்டு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் படியுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் செல்போன் வைத்திருந்தால் அவர்களும் செல்போன் தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் படிப்பது போல நீங்கள் நடிக்கவாது செய்யுங்கள். நம்ம அப்பா படிக்கிறான், நம்ம அம்மா படிக்கிறான், நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில விஷயத்தை நம்பிட்டா அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இந்த பாலாஜின்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு நடிகர் இருந்தார்ல, பாலாஜின்னு ஒரு நடிகர், அவர் ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கார். ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு கார் நின்றுச்சு. உங்களுக்கு தெரியும் நடிகர்கள்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட உள்ளே உட்காந்துருப்பாங்க. இவர் நேராக போகிறார், அந்த கார் நின்றுச்சு, இவர் உள்ளே உட்காந்துருக்கார். அங்கேருந்து ஒரு பிச்சைக்காரமை வந்து, ஐயா ஏதாவது போடுங்க, அந்த கண்ணாடி கிட்ட கேட்குது. அதுக்கு உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா கருப்பு கண்ணாடி. உடனே இவர் பார்த்து பரிதாபமாக இருக்குன்ட்டு கண்ணாடியை மெதுவாக இறக்கிட்டு ஒரு 50 ரூபாய் அதுக்கு போட்டார். பாலாஜி காலத்தில் 50 ரூபா அது எவ்வளோ பெரிய காசு. இந்த 50 ரூபாயை வாங்கிட்டு அந்த பாட்டி அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுதான், எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும் ஒன்றான். உடனே பாலாஜி கீழே இறங்கிட்டார். அம்மா காசு போட்டது நான் பாலாஜி, எம்ஜிஆர் இல்லை. அதுக்கு அந்த அம்மா சொல்லிட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஏழைக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருப்பார் அப்படின்ட்டு போயிடுச்சோம். நம்ம மக்கள் ஒன்று நம்பிட்டாங்கன்னா அது வந்து மாற மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர் நேற்று ராத்திரி பூனையை முழுங்கிட்டேன், வயிற்றுலேருந்து எடுங்கண்ணா. டாக்டர் சொன்னார், பூனையை முழுங்கிக்கலாம் உயிரோட இருக்க முடியாது. நான் முழுங்கிட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள். அவன் ஒன்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பார் பூனை இல்லை பார், போயிட்டு வந்துட்டான்.
உடனே இன்னொரு டாக்டர் போனான், நம்பல, அவன்கிட்ட போனான், அவனு எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர், இது மாதிரி 15 டாக்டர் போயிடும், 15 பேர் எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர் போய் சொன்னான். அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போது அந்த நம்பிக்கை எடுக்கணுன்ட்டு அவன் என்ன பண்ணான், எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு அழகாக பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ முழுங்கிட்டு இருப்பா, உள்ள பூனை இருக்குது பண்ணான். அவன் கேட்பான், 15 முட்டா போய் டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கண்ணா? அவெல்லாம் லைட்டை போட்டுனே எடுத்துக்கிறான்ப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எத்தனை கப்புன்னு வச்சு பிடிச்சிட்டேன். அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்கள் தான் வெளியே எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான், அதை போகிறான் பார், அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் நாளைக்கு ஒரு பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கோ, அவன் ஆப்ரேஷன் தேட்டரில் உட்கார வச்சு டப் டுப்புன்னு அடிச்சு பூனை எத்தாச்சுன்னு சொல்லலான்ட்டு அவன் அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்தவன நான் ஆப்ரேஷன் தேட்டர் வச்சு லைட் செட்டு டப் டுப்புன்னு ஆச்சு, இந்தாப்பா உன் வயிற்றுலேருந்து பூனை எடுத்தாச்சுன்னா, ஆஹா அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராது போயிட்டேன் என்னன்னா, அதனால என்னப்பா பூனை தான் இப்போ எடுத்தாச்சுன்னா, அது இல்லை டாக்டர், நான் முழுங்கிறது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனை வெளியேட்டான். அந்த டாக்டர் தொழிலே விட்டுருப்பான்ல. நான் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கேன். இப்போ வாத்தியாராக இருக்குன்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு தடவை இன்றைக்கி இருக்கிற பையனை நிறைய +2 பசங்களே எங்கள் ஹெட்மாஸ்டர் போட்டு அடின்னு அடிக்கிறார். உடனே நான் வந்து, ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள் பிரகாஷ் இவன் என்ன பண்ணான் தெரியுமா, பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்கே போனேன்னாரு. நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா, இவன் பார்க்குறானான்னு பார்க்குறதுக்கு நான் போனேன். உடனே அந்த +2 பசங்களை விட்டுட்டே, ஏன்டா ஹெட்மாஸ்டர் இப்படி அடிலாம் வாடிக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறது தப்பு இல்லையா? அதில் ஒரு பையன் சொல்கிறான், சார் நீங்கள் தானே தமிழ் நடத்தும்போது சொன்னீங்க. என்னடா சொன்னேன்? தமிழ் நடத்தும்போது சொன்னீங்கல்ல, நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்க பாருன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு மலையை ரசிக்கிட்டா ஒரு கடலை ரசிக்கிட்டானா, இவன் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் தானே சொன்னீங்கண்ணா. அதில் ஒரு பையன் என்ன கேட்டான், சார் இது பேர் என்ன? முகம். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேர்? ஃபேஸ். இன்னொரு பேர் என்ன? ஃபிகர். முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க, தப்பா தெரியல. ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பா தெரியுது. எங்களே தான் பண்ண சொல்றீங்க, அது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், கரெக்டரா, இது முகம்தான், இந்த காலத்து பசங்களை எப்படி அணுகணும்னு சொல்கிறேன், இது முகம்தான், ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஃபிகர் தான். நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிற. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்ன்ற. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. எவனாவது உங்கள் அம்மாவை பார்த்து இதான் என்ன பெத்த ஃபிகர் சொல்லுவியா? இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பாவை பெத்த ஃபிகர் உட்காந்துக்குது சொல்லுவியா? இல்லை எந்த அப்பாவது மொத்தம் 3 ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் BA படிக்குது, அடுத்த ஃபிகர் 8th படிக்குது, கடைசி ஃபிகர் 5th படிச்சா. அப்போ வீட்டில் எதை சொல்ல மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். நீங்கள் எல்லாரும் இங்கே பலர் உட்காந்துருக்கீங்க. தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் இப்போ பெரியவங்களா இருக்கீங்க. அந்த திருவிளையாடல் படத்திலேயே நமக்கு பிடிச்ச காட்சி எது? அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எது, சேர்ந்தே இருப்பது எது. அந்த சீனை இன்னைக்கு பார்த்தோம். அந்த சீனுக்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்ணுறார். நாகேஷ் கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த ரோலில் நடிக்கிறீங்க, தர்மி ரோலில் நடிக்கிறீங்க. நாகேஷ் சொல்கிறார், வேணாம் சார், சிவாஜியோட நடித்தா நான் எடுபட மாட்டேன், வேணாம். இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங். எந்த சீன்? சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் போய் சிவாஜிட்ட, அண்ணே இந்த சீனில் சூப்பராக நடிச்சிட்டிங்கன்னு கை கொடுக்குறாரு. யாருக்கு? சிவாஜிக்கு. ஒன்று நெட்ஸ் அந்த யூனிட்டில் இருக்கிற லைட் மேனு, மேக்கப் மேனு எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான். அண்ணா நான் நல்லா இருக்குங்க. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம், சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜியில் தள்ளுங்கட்டு நேராக நாகேஷ்ட வந்தார். நாகேஷ் கை கொடுனார். நாகேஷ் சொன்னார், என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க, நீ போய் எனக்கு கை கொடுக்குறிய? அதுக்கு சிவாஜி சொன்னார், இல்லை இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்றை தான் ரசிப்பாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான். நம்மளால் தான் எங்கே கூட்டம் சேர்த்து அங்கே ஓடிடுவானு. எல்லாம் வந்து நாகேஷ்ட கை கொடுத்தா, அண்ணே கை கொடுங்க, சிவாஜியை உங்களை பாராட்டிட்டாரு, எப்படி நடிச்சிங்க இந்த ரோல்னா? அப்போ நாகேஷ் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அதான் இந்த கூட்டத்துக்கான மெசேஜ். நாகேஷ் சொன்னார், இந்த படத்தில் தானா புலம்புற தர்மி கேரக்டர்னு டைரக்டர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானாக பேசி நிற்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் செய்கிறத அப்படியே இங்கே செஞ்சேன். அந்த பைத்தியக்காரன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொன்னார்.
என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பயனில்லை. மெட்ராஸ்லலாம் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்கு போனீங்கன்னா, மெட்ராஸில் ஏன் நாகப்பட்டினத்திலே காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை? அது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைய வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்க்கு குழந்தைக்கு சோறு விட்றதை பார்த்து நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வெளிச்சு போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன்ட்டா தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உடம்பு அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிருச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போனான். அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு கையில் ஆட்டோவில் திரிச்சு அந்த ஆட்டோ கொண்டே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள நோஞ்சோன்னா கீப் குவைட்டுணும். குழந்தைங்க பேசணுன்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசலும் நின்று பாருங்க. பெல் அடித்தோம்னா எல்லா பேரும் தீப்பிடிச்ச அவுட்டுக்குலேருந்து தப்பிச்சோடி வரும்போதே ஓடியாருவான். வந்துடும் இவனாவது நின்று நிதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா? அப்போது ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோங்கிறத விட நம் வீட்டிற்குள்ளேயே எல்லா விதமான அவலங்களும் நம் அனுமதியோடு வருகிற வீட்டிற்குள் நாம் வாழ்கிறோம். இப்போது நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எல்லோரும் பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன்னா அவளுக்கு என்ன கெதியாகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லோரும் சீரியல் பார்ப்பீங்களா? நானும் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கு நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போயே உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இல்லைனா அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் இருக்கா? என்ன பொருள்? நம் வீட்டிற்குள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் வந்துவிட்ட இந்த சூழலில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் சுத்தப்படுத்துகிற ஒரே வேலையை புத்தகம்தான் செய்யும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி இங்கே நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ என்ன சிக்கல்னு சொன்னால், சார் படிங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் படிங்கன்னு சொல்கிறோன்னா, சில பேர் சொல்கிறது குழப்பமாக இருக்கான். மெட்ராஸ் ஒரு இடத்துல எழுதி போடுகிறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், சொல்லி தருகிறோம். எல்லோரும் அமைதியாக கரெக்ட் மாதிரி தருது. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், சொல்லி தருகிறோம். அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது, எப்படி எழுதி அனுப்புவான்? இது கூட பரவாயில்ல, கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், அபாயம். என்னது அபாயம்? அபாயம்னா தெரியும், டேஞ்சர், அந்த பக்கம் போக மாட்டோம். அது கீழே எழுதிக்கிறான் எச்சரிக்கை. நீ தான் அபாயம்னு போட்ட, அப்புறம் எச்சரிக்கை தேவையே இல்லை. அதுக்கு கீழே எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை? 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. டீட்டெயில் எழுதிட்டான். அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே. அதை போய் நம்ம ஏன் தொட போகிறோம்? நீ தான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கைன்னு வேற போட்ட, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டால் செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் ரொம்ப சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க போற? என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்களாம். எனவே இன்றைக்கு இந்த சமூகத்தில் நம்மை தெளிவான நடத்துகிற ஒரே வேலையை புத்தகம் செய்கிறது. ஆதி காலத்திலிருந்து புத்தகம் படித்துத்தான் நம் முன்னோர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்குறேன், நீங்க எல்லாம் தலையில பூ வைப்பீங்களா? நான் தமிழ்ல தானே பேசுறேன். நீங்க தலையில பூ வைப்பீங்களா? ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாமே இவ்வளோ காலம் வச்சுக்கிறாங்க பாரு. ஏன் வச்சுக்கிறீங்க? அழகுக்கு, அந்த அழகுக்கு, அப்புறம் வாசனைக்கு, ரைட், மங்களகரமாக இருக்கிறதுக்கு, இப்படி பல காரணம் சொல்கிறோம், பரவாயில்ல. ஆனால் பூ வைக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது தெரியுமா? இப்போ நான் எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவப்பட்டா என்ன ஆகிடும்? மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டா மூளை சூடாயிடும். அதனால தான் கிராமத்தில் கோவக்காரனை சொல்லுவாங்களா, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல. நம்மளே சொல்கிறோம்ல, கோவம் வந்தால் மண்டை காயுது மரியாதையாக போயிடுன்றோம்ல. அப்போ கோவம் வந்தால் மூளை சூடாயிடும். இதில் யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா. அதனால தான் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் சொல்லுது, கோவம் வந்தவுடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் விசில் அடிக்கிறார், இது தெரியாமல் நான் பூ வாங்கி கொடுக்காம இருந்தேயா? இவ்வளோ பெரிய உண்மை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம் முன்னோர்கள் எப்படி பண்பாட்டோடு வாழ்ந்தார்கள்.
ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கீரைக்காரமாக ஒரு பாட்டி, வயசான பாட்டி உட்காந்துருக்கு. அந்த பக்கமாக ஒரு கீரைக்காரமாக வருது. இந்த பாட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிற இலக்கணத்துக்கு சொல்கிறேன். இந்த பாட்டி அந்த கீரைக்காரமாக பார்த்து கீரை எவ்வளோமான்னு கேட்குது. அந்தம்மா சொல்லுது 8 அணா. உடனே இந்த மாதிரி 4 நாக்கு கொடுப்பியா? இல்லை 8 அணா. 4 நாள் 8 அணான்னு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது. எவ்வளோக்கு? 4 நாக்கு. கடைசியில் அந்த கீரைக்காரமா சரிம்மா 4 நாக்கு தான் கொடுமா தோத்துருச்சு. உடனே இந்த பாட்டி என்ன பண்ணுச்சு? 2 கட்டு வாங்கிடுச்சு. இது கேட்ட விலைக்கு வாங்கிடுச்சு. இந்த கீரைக்காரமா இந்த கீரையை கொடுத்துட்டு இப்படி எழுதிச்சுச்ச, அப்படியே மயக்கச்சு விழுந்துச்சு. உடனே இந்த பாட்டி கடகடன் தண்ணி தெளிச்சு என்ன ஆச்சுன்னு உள்ள போய் காஃபியை சுட வச்சு கொடுத்து, அதுக்கு வச்சு இந்த 2 இட்லி கொடுத்து, என்ன காலையில் சாப்பிடாம வந்துட்டியான்னு சூடாக ஒரு தோசை சுட்டு கொடுத்து, மத்தியானம் சாப்பிடாம இருக்காதுன்னு கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்துச்சு. அந்த பேரன் பார்த்தான், இவ்வளோ நேரம் 4 நாக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ 300 ரூபா செலவு பண்ணிட்டிய பாட்டி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து. என்ன சொன்னா, புத்தகம் சில மூளையில் ஏற்றி விடுகிற விஷயம். இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் தவறாக இருக்கிற பொழுது மனிதனை சரியாக ஆற்றுப்படுத்துகிற ஒரே வேலையை எது செய்கிறது? புத்தகம். சார், புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை? இந்த தம்பி சொன்னார்ல, உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா வருத்தப்படாதீங்க, அவங்கிட்ட ஜெயிக்கிற இன்னொரு ஆற்றல் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கணித மேதை ராமானுஜம். அவர் தான் இந்த நாட்டில் மேக்ஸில் எக்ஸ்பர்ட். அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல. யார் யார் நல்லா கணக்கு போட்டால் அவர் கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்கல்ல. அந்த கணித மேதை ராமானுஜம் இங்கிலீஷில் ஃபெயிலு, 3 தடவை ஃபெயிலு, 3வது தடவை 3 மார்க்கில் ஃபெயிலு. நான் பொய் சொல்லலைங்க. கணித மேதை ராமானுஜம் வரலாற்று எடுத்து படிச்சு பாருங்க. அதனால அவரால் ஹையர் ஸ்டடீஸ் போக முடியல. ஆர்பரில் ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டாரு. கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதையாக உருவானது எப்படி தெரியுமா? கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரீ டைம்லலாம் ஒரு லைப்ரரிக்கு போவார். அந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கு போட்டு, இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதியிருக்கார். நிறைய பேர் எழுதி போட்டாங்க, தப்பு. ராமானுஜமும் எழுதி போட்டார், கூட ஒரு லெட்டர் வச்சு அனுப்பிச்சார். அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர் பார்த்துட்டு அசந்துட்டான். இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஆன்சர். யார் எழுதியிருப்பான்னு கூட வச்சிருக்க லெட்டரை பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபசர் எழுதியிருப்பான்னு நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா ஆர்பரில் இருக்கிற கிளார்க் அவர் பதில் எழுதினாரு. இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே உன் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், உன் ஆன்சர் தான் சரியான ஆன்சர், நீ என்ன கிளார்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன தெரியுமா பண்ணார்? அவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினார். டே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸரே, உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே, அவன் உங்க யூனிவர்சிட்டியில் இல்லடா, யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார், அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா, அவனை போய் தூக்குங்கடா, அவன் தானே இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம் வெளிநாட்டுக்காரன் எழுதினான். எழுதுனதோடு நிற்கிறேன். இங்க இருந்து புறப்பு ஒரு ப்ரொஃபஸரை நீங்க போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்க, அவன் தான் கணிதத்தில் அறிவுன்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு. அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார், ஆனால் கணிதத்தில் ஜெயித்தார். இன்னைக்கு எங்க ஸ்கூல்லலாம் நான் கேட்பான், ஏன் சார் எல்லாருக்கும் ஒரு மொழி இது, நீங்க மட்டும் தமிழ் பேசும்போது அப்படி துடிக்கிறீங்களே, நரம்பெல்லாம் புடச்சிக்குதே ஏன்னுவான். எல்லாருக்கும் ஒரு மொழி இது. ஆந்திராக்காரனுக்கு தெலுங்கு தாய்மொழி, கேரளாக்காரனுக்கு மலையாளம் தாய்மொழி, பெங்களூரில் இருக்கிறவங்க கன்னட தாய்மொழி, அது மாதிரி எனக்கு தமிழ் தாய்மொழி. இதில் என்ன பெரிய விஷயம் இதுன்னா, அப்போ நான் வந்துட்டு சொன்னேன், டே எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது, ஆனால் எல்லா தாய்மொழிக்கும் நம்ம தாய்மொழிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவே எங்கள் நாட்டுக்கு முதலமைச்சர்னா எனக்கு பெருமையாக இருக்குமா இருக்காதா? எங்கள் அப்பா தாடா சிஎம் சொல்லுவோம்னா இல்லையா? அது மாதிரி எல்லோருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது. எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அந்த மொழி எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது. எனவே தான் நான் பெருமைப்படுகிறேன். அப்ப எல்லா மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழின்னு எவன் சொன்னா? நான் சொல்லல. கால்டுவெல் என்கிற அறிஞன் இந்த நாட்டுக்கு வந்து 172 ரீசன் எழுதி வச்சு போயிருக்கான். எல்லா எத்தனை ரீசன்? 172 ரீசன். எல்லா மொழியும் தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்துச்சு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். நீங்க உலகத்தில் எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் 5 ஷேப் இல்லாமல் எழுத முடியாது. ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைவு. இந்த 5 ஷேப் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியாவது எழுத முடியுமா? இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், உருது, ரஷ்யா, ஜப்பான், என்ன மொழினாலும் இந்த 5 ஷேப்பில் எழுதணும். ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கர்வ். இந்த 5ல் 1 2 இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியும் எழுத முடியாது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அனைப்பிரியார் வாசகர்களே, பார்வையாளர்களே, இந்த 5 வடிவம் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியையும் எழுத முடியாது.
ஆனால் இந்த 5 வடிவமும் ஒரே எழுத்தில் எந்த மொழியிலாவது இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. ஆனால் தமிழில் எழுதி பாருங்கள், முழுவட்டம் இருக்கிறது, அரைவட்டம் இருக்கிறது, நேர்கோடு இருக்கிறது, குறுக்கு கோடு இருக்கிறது, வளைவு இருக்கிறது. இதுல இருந்தாண்டா எல்லா மொழியும் தோன்றிருக்கேன் ரெஃபரன்ஸோட சொன்னான். நான் என்ன சொன்னேன், நான் எல்லா மொழியையும் நேசிப்பது, எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மொழி மீது மட்டும் பற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நம்ம கேட்கணும். யார் நம்ம எதையும் வேணான்னு சொல்ல, எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? இது உணர்வு சார்ந்த மொழி, இது உணர்வு சார்ந்த மொழி. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு மாதிரி. இப்போ நாங்கள் பேசுகிறோம் சொன்னால், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் எதை வைத்து பேசுகிறோம்? தொடர்ந்து வாசிப்பதால். இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது சின்ன பிள்ளை இவரை மாதிரி நம்மளும் பேசணும்னு ஆசைப்படுகிறான்னு சொன்னால் அவன் தினந்தோறும் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்க வேண்டும். இப்போ புக் ஃபேர்லாம் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு புக்கு பச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படி, அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன் இல்லை? அப்போ யோசித்து பாருங்க, இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கல் அப்படி என்ன சொன்னால், நான் தொலைக்காட்சிகளும் செல்ஃபோனும் தடையாக தான் இருக்குது. நீங்கள் தொலைக்காட்சிகளும் செல்ஃபோனும் எல்லா நேரத்திலும் நமக்கு தடையாக தான் இருக்குது. அதுவும் தொலைக்காட்சிகள் யோசித்து பாருங்க, நான் சீரியல் விடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார், ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியான்றான். அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன். அடுத்த நாள் ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்து பல்லு வளர்க்குறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு அவனோட காப்பு சாப்பிட போகுது. அவன் என்ன நினச்சா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி இந்த பேஸ்ட்டை வாங்குறானோ, இந்த பேஸ்ட்டில் பல்லு வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க போலன்னு இவன் நினச்சிக்கிறான். இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட், எங்கள் வீட்டு டிவி ஆலைனா கல் எடுத்து குடிச்சிருப்பேன். நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நினைப்போம். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போகிறான், அவங்க லவ்வர் கீழே கார் வச்சு நிற்கிறான். இவள் காருக்குள்ளே ஏறா, இவ ஏறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார். இந்த 10 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிடுவோம். அப்போ என்ன சொல்ல வரான், அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லோரும் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்ல வரானா? ஒன்றும் வேணாம் சார், இப்படி எடுத்துங்க. இப்போ நான் இங்கே பேசினே இருக்கிறேன். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, நம்ம பக்கத்து தெருவில் ஒரு கொலை நடந்துச்சுன்னு எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் வருது. எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் எங்கெங்க இருக்கிறீங்க, வழக்கம் போல் எந்த ஊர்லேயாவது பெனாத்தி நிற்காதீங்க, நம்ம பக்கத்து வீட்டில் கொலை நடந்துச்சான், பத்திரமா வாங்கிட்டு அவங்க கதவெல்லாம் சாத்தின்னு என் பொண்ணெல்லாம் பத்திரமா உள்ளே ஏறி வெளியே போதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, நீங்களா இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவீங்க, அப்படி தானே சொல்லுவீங்க. அதை விட்டுட்டு ஹலோ கொலை நடந்துச்சா அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஹேண்ட் பேக் எடுத்து மாட்டின்னு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து நான் அந்த இடத்துக்கு போவோமா? ஆனால் ராதிகா போகிறாங்களே, நம்ம பார்க்குறோமே, அது யதார்த்தத்துக்கு மீறியதா இல்லையா? இல்லையா? அப்போது நல்லா யோசித்து பாருங்கள், இந்த தொலைக்காட்சிகள், இந்த ஊடகங்கள், நான் போகிற எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறது, செல்ஃபோன் ஒரு மிகப்பெரிய தேவை, ஆனால் மிகப்பெரிய தொல்லை. இப்போ அதை தேவையாக வச்சுக்கிறதா தொல்லையாக வச்சுக்கிறதா, இது பெரிய கேள்வியாக இருக்குது. இங்கே தொகுத்து வழங்குகிற பெண்மணி கூட அந்த கருத்தை முன்னிறுத்தி சொன்னார்கள். இங்கே பல பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வந்திருப்பதால் சொல்லுகிறேன், செல்ஃபோனுங்கிற விஷயம் நமக்கு தேவை தான், அதில் இல்லைன்னு சொல்லலை. நாம் சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த நாட்டில் இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாக இருக்குது இல்லையா? முதல் கொரோனாவில் நிறைய பேர் செத்தாங்க, 2வது கொரோனாவில் நிறைய பேர் சாவலை. ஏன் சொல்லுங்கள், ஏன் சொல்லுங்கள்? 2வது கொரோனாவில் எவனும் ஆஸ்பத்திரிக்கு போகல, உற்று அங்கே போனால் தான் பிரச்சனையாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இங்கேயே பார்த்து போகணும். சில ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரியும் அப்படி சொல்ல, இங்கே சில டாக்டர்ஸ் இருந்தாலும் சில ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம ரிசப்ஷனில் போய் என் பேருன்னு சொன்னோடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். நம்ம இன்னும் நோயே சொல்ல, சார் என் பேருன்னொன்னே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். சார் இன்னும் நான் நோயே சொல்ல, எந்த நோயாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட் எடுக்கணுன்ட்டு அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினும் நான் படுக்க வச்சு எடுத்துட்டு கடைசியாக சொல்கிறேன் எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணது ஓகேன்றான். நம்ம ஓகேவா மார்க்கணும்னு தெரில. இது சிக்கலாக இருக்கா இல்லையா? அப்போ எல்லா விஷயத்திலும் சிரமம் இருக்கிற பொழுதும் ஒரு தெளிந்த சிந்தனை, ஒரு அறிவு, ஆற்றல் வர வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் வாசிக்க வேண்டும். 3 விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன். இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம், இங்கே உட்காந்துருக்கிறவங்க, அங்கே நிற்கிறவங்க, தூரத்தில் இருந்துக்கிறவங்க, நான், இந்த அண்ணன், என் கூட வந்திருக்கிற டிரைவர், இங்கே பார்க்குறவங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே மூளையா வேற வேற மூளையா? நீங்கள் ரொம்ப புத்திசாலி தெரியுமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அவரே சொல்லிடுவார். இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரே மூளையா வேற மூளை? சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, ஒரே மூளை. சரியா? ரைட், உங்கள் ஆன்சர் ஒரே மூளை. இப்போ நான் மூளையினுடைய 3 இலக்கணங்களை சொல்லுகிறேன். இதை சொல்லி நிறைவு செஞ்சலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருவதின் நோக்கம்
புத்தக கண்காட்சி அல்ல. எந்த பேச்சை நீங்கள் கேட்டாலும், எந்த உரையை கேட்டாலும், யாருடைய சொற்பொழிவை கேட்டாலும், இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போகிற போது வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே, இன்றைக்கு நான் வீட்டிற்கு என்ன எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி எதையாவது நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் இந்த பேச்சும் வெற்றி இல்லையா? ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். சரி, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் மூளை ஒண்ணுதான் சொல்லிட்டு. அண்ணா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசை. அண்ணன் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசைன்னு சொல்லிட்டார். இப்போ அண்ணனை பார்த்தனா, போன மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, பாடா அப்படின்னு சொல்லுவார்ல. இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம பேர் நமக்கு மறந்துடுமா? திடீர்னு யாராவது கூப்பிட்டு எனக்கு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடி, என் பேர் என்ன சொல்லுன்னு கேட்குமா? கேட்க மாட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்கள் வீடு உங்களுக்கு மறந்துடுமா? ஐயோ எங்கள் வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சுன்னு யாராவது சொல்லுங்களா? அப்போ நம்ம மூளையினுடைய முதல் ஆற்றல் என்ன தெரியுமா? எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும். இன்னைக்கு சாலில் சாப்பிட்டு ஞாபகம் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு இதுவும் மறந்துடும். அப்போ நம்ம மூளையினுடைய முதல் ஆற்றல் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். எதை சேவ் பண்ணிக்கணும், எதை எரேஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆற்றல் என்ன தெரியுமா நம்ம மூளைக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. பொய் சொல்லலை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் பைக்கில் வரான். இந்த டெய்லர் கடைக்கு நேராக நிற்கிறான், கிராஸ் பண்ணி வரல. அங்கே நின்று இந்த டெய்லரை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான். உடனே அந்த டெய்லர் சொல்கிறான், அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான். இவன் போயிட்டான். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான், அதை கேட்குறான், அது இன்னும் தைக்கல. அர்த்தம் இது ஒன்றும் ஒரே கான்வர்சேஷன் தான். ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னா, இவன் இறங்கி நின்று நான் துணி கொடுத்தனே தைச்சிட்டிங்களான்னு கேட்கல. அவன் துணியை கேட்குறீங்களா, அது இன்னும் தைக்கணும்லாம் சொல்ல. இவன் அங்கே வந்து நின்ன உடனே அவன் மூளை இங்கே துணியை கொடுத்துருக்க கேளுன்னு சொல்லி, அவன் அலோன்னு சொல்லி, அவன் துணியை தான் கேட்குறான்னு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னா, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நினச்சி? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை. அப்போ நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். ரெண்டாவது ஆற்றல் என்ன? ஸ்பீடு. மூணாவது ஆற்றல் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே தப்பு பண்ண சொன்னால் கூட அது தப்பு பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? சர்க்கஸில் இந்த கடைசி காட்சி ஒன்று காட்டுவோம் பார்த்தீங்களா? ஒரு ரவுண்டு இருக்கும், அதில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த ரவுண்டு அப்படியே சுற்றும். இங்கேருந்து கண்ணை கட்டின்னு ஒருத்தன் கத்தி அடிப்பான், அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகையிலேயே படும். இப்படி ஒன்று பார்த்துருக்கோம்ல. ஒரு சர்க்கஸில் இந்த கத்தி அடிக்கிறவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தகராறு ஆயிடுச்சு. இந்த பொண்ணை எப்படியா கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். வெளியே கொலை பண்ணால் அது மர்டர் அஃபென்ஸ். அதனால் கத்தி அடிக்கும் போது மாற்றி அடிச்சிட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் ஒழுங்காச்சார் சார், ஏதோ மாற்றி அடிச்சான்னு சொல்லுவான்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். 10 கத்தி அடிப்பான், 9 கத்தி ஒழுங்காக எடுத்துட்டு 10வது கத்தியை மாற்றி அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். சர்க்கஸ் நாள் வந்துச்சு. அந்த பொண்ணை நிற்க வச்சு சுற்றினே இருக்குது. 9 கத்தி கரெக்டாக ஆச்சுனான். 10வது கத்தியை வேணுன்ட்டே அப்படி கொஞ்சம் கையை அப்படி மாற்றி அடித்தான். அந்த கத்தியும் அவன் மேலே படாமல் பலகை மேலே தான் பட்டுச்சு. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னால் கூட பண்ணலை. ஆக நம் மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். ரெண்டாவது ஆற்றல் ஸ்பீடு. மூணாவது ஆற்றல் ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா மாறவே மாறாது. இந்த இலக்கணம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் போதும், எல்லா மூளைக்கும் போதும். நம்ம எல்லார் மூளைக்கும் இந்த இலக்கணம் இருக்குது. இந்த இலக்கணத்தை காப்பாற்றுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள புத்தகத்தை வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.